வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முப்படை வீரர்களின் கொடிநாள் நிதிக்கு மக்கள் தாராளமாக நிதி வழங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டிகள் மஸ்கட்டில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் 85 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அனைவரும் பள்ளிக் கல்வியை பெறுவதற்கு வகை செய்யும் அரசின் இந்த மாபெரும் திட்டத்தால் ஏராளமான மாணாக்கர் பயனடைவதோடு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். 4ஆம் கட்ட டெல்லி மெட்ரோ திட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர், நாட்டில் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் தஞ்சை, தேனி மாவட்டங்களில் 2 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தின் 2ஆம் கட்டமாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வேளாண் விவசாய சங்கங்களுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். விவசாயிகளின் நலன் சார்ந்த திட்ட செயலாக்கம் குறித்த வேளாண் நிபுணர்களின் கருத்துக்களை அமைச்சர் கேட்டறிந்தார். நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, நிதித்துறை செயலர் மற்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முப்படை வீரர்களின் வீரம், துணிச்சல், தியாகத்திற்கு தலை வணங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முப்படைகளின் கொடிநாள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், நாட்டிற்காக முப்படையினர் ஆற்றிய அளப்பரிய சேவையை நினைவுகூரும் இந்நாளில் நாட்டு மக்கள் தாராளமாக கொடிநாள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பாதுகாப்பில் இன்றியமையா தூண்களாக திகழும் முப்படை வீரர்களுக்கு கொடிநாள் நிதி வழங்குவது நம் கடமை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இத்தினத்தை ஒட்டி அரியலூர் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கொடிநாள் நிதி வசூல் பணிகளை ஆட்சித்தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடிநாள் நிதி வசூலை இன்று தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன், 2020-21 ஆண்டுகளில் 5 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கொடிநாள் நிதி வசூல் செய்த அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காசநோயை வேரோடு களைவது தொடர்பான 100 நாள் தீவிர இயக்கத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இன்று தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 347 மாவட்டங்களில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. காசநோய் இல்லா பாரதத்தை உருவாக்குவதற்கான அணுகுமுறையை இந்தியா முனைப்புடன் மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் காசநோயை அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். திருச்சி உறையூர் நகர்ப்புற சுகாதார மையத்தில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு காசநோய் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் காசநோய் ஒழிப்பு முகாமை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேசிய காசநோய் தடுப்பு 100 நாள் தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரையு இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காசநோய் ஒழிப்பு குறித்த 100 நாள் வாகன பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா துவக்கி வைத்தார்கள். காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டது. காசநோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத குமரியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியினை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். ஹிந்தி மொழியை இளைஞர்கள் உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபையின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், பிராந்திய மற்றும் மண்டல மொழிகளுடன் ஹிந்தி மொழி கலந்திருப்பதே இதன் சிறப்பாகும் என்று குறிப்பிட்டார். கிராமப்புற இளைஞர்களின் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 4400 பயனாளிகளுக்கு 131 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களை ஆய்வு செய்யும் பணிகளை மத்திய குழுவினர் இன்று தொடங்கியுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை இயக்குநர் டாக்டர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். முதல் கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று பார்வையிட்டு விவசாயிகளின் கருத்துக்களை இக்குழுவினர் கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயல் மழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளூர் சாலைகள் உள்ளிட்ட மொத்தம் 317 கிலோமீட்டர் சாலைகள், சிறு பாலங்கள், 1 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் அடங்கிய மத்திய குழு இன்று பார்வையிட்டு வருகிறது. முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஐயூர், அகரம், விழுப்புரம் உள்ளிட்ட கிராமங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளிலும் அவர்கள் பார்வையிட உள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். தொடர்ந்து பிற மாவட்டங்களின் புயல் பாதிப்பு சேதங்களை இன்றும் நாளையும் நேரில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் மத்திய அரசிடம் இக்குழுவினர் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீட்டினை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக புயல் நிவாரண பணிகளுக்காக மத்திய அரசு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியை நேற்று விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் புரிவோர்களுக்கு கூட்டுறவுத்துறை சார்பில் 10,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவிகள் வழங்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் இலக்கு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என தெரிவித்த அமைச்சர் புயல் பாதிப்பு பகுதிகளில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரி நன்னீர் குளங்களாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் நீர்நிலைகளை தூர்வாரி சீரமைத்து பாதுகாக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு தனியார் அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் கூறியுள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக 944 கோடி ரூபாய் ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இடைநிலை பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் 3000 ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை நிரம்பியுள்ளது. 50 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 48 அடி வரை தண்ணீர் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 150 கனஅடியாக உள்ளது. உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பஞ்சப்பள்ளி, சாமனூர், மாரண்டள்ளி, அத்திமுட்டலு, பாலக்கோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 4500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அணைக்கு வரும் தண்ணீரின் அளவை பொறுத்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அதிக அளவில் தண்ணீர் வரும் பொழுது கூடுதலாக உபரி நீர் வெளியேற்றப்படும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. எனவே கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. தென்கிழக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைந்து வரும் 11ஆம் தேதி வாக்கில் இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வரும் 10ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டிகள் மஸ்கட்டில் இன்று தொடங்குகின்றன. இந்தியா தனது முதல் போட்டியில் நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அடிலைடில் இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 7 விக்கெட் இழப்பிற்கு 314 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முப்படை வீரர்களின் கொடிநாள் நிதிக்கு மக்கள் தாராளமாக நிதி வழங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டிகள் மஸ்கட்டில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.